ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. தியானமூலம் குரோர்மூர்த்திஹி, பூஜாமூலம் குரோர்பதம், மந்திரமூலம் குரோர்வாக்கியம், மோக்ஷமூலம் குரோர்கிருபா. ஓம் ஸ்ரீ சுவாமி சமர்த்த. பேசும் தெய்வம் அக்கல்கோட் மகாராஜ் அருளாட்சி. அத்தியாயம் 44. போலீஸ் துறவியானார். மைந்தர்கியில் ஒரு இஸ்லாமியர் சிறை தலைமை காவலாளியாக பணிபுரிந்து வந்தார். ஒரு நாள் மாலை கைதிகளை எண்ணும் போது ஒருவன் தப்பியோடிய செய்தி கேட்டு அதிர்ச்சியுற்றார். அவன் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. கைதியை தப்பிக்க வைத்த குற்றத்திற்காக தன் மீது பழி வந்து தண்டனையும் அவமானமும் அடைய நேரிடுமே என்று மிகுந்த வருத்தமடைந்தார். அவர் சுவாமி சமர்த்தரின் பால் மிகுந்த பக்தியுடையவராயிருந்தார். சுவாமிகளிடம் மானசீகமாக, சத்குருவே, அந்த கைதியை மீண்டும் பிடித்து அரசாங்கத்திடம் ஒப்படைக்க அருள் செய்வீராக. அப்படி செய்துவிட்டால் நான் எனது போலீஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு என்றும் தங்களது அன்பு தொண்டனாவேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். மறுநாள் காலையில் குதிரை மீது சவாரி செய்து கொண்டே சிறை கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த ஒரு காவலாளி ஒரு மறைவான பள்ளத்தில் அந்த கைதி ஒளிந்திருப்பதை பார்த்து அவனை பிடித்து வந்து இஸ்லாமிய ஜமாதாரிடம் ஒப்படைத்தார். ஜமாதாருக்கு சொல்ல ஒண்ணா மகிழ்ச்சி ஏற்பட்டது. அந்த கைதியிடம், இரவு முழுவதும் எப்படி அங்கேயே ஒளிந்திருந்தாய்? நீ தப்பிக்க முயற்சிக்கவில்லையா என்று கேட்டார். அதற்கந்த கைதியும், நான் பள்ளத்தில் இருந்து ஏறி தப்பிக்க முயன்றபோது ஒரு சந்நியாசி என்னை அடித்து விடுவதாக பயமுறுத்தினார். இரவு முழுவதும் அவர் இங்கேயே சுற்றி கொண்டிருந்ததால் என்னால் தப்பி செல்ல முடியவில்லை என்று பதிலளித்தார். அப்போதுதான் ஜமாதார் தனது பிரார்த்தனையை ஏற்று அக்கல்கோட் சுவாமி மகாராஜே இங்கு வந்து தமக்கருள் செய்துள்ளார் என்பதை அறிந்து பெரும் மகிழ்ச்சியுற்றார். கைதியை ஒப்படைத்துவிட்டு கூடவே தாம் சுவாமிக்கு வாக்களித்தபடி தமது பதவியையும் துறந்து அக்கல்கோட் விரைந்தார். சமர்த்தரை தரிசித்த ஜமாதாருக்கு வேறு வருமானம் இல்லாததால் பசியோடு இருப்பதை பார்த்த சுவாமிகள் சோழப்பாவிடம், இவருக்கு தினமும் 2 ரொட்டிகளை கொடு என்று ஆணையிட்டார். 8 நாட்கள் கழிந்தன. வேலையில்லாத இஸ்லாமியருக்கு தினமும் உணவு அளிக்க சிறிதும் விருப்பமில்லாத சோழப்பாவும் அவரை சுவாமிகளின் அருகில் அமரக்கூட விடாமல் துரத்தி அடித்தார். சர்வாந்த யாமியான சமர்த்தரும் இதை பொறுக்காமல் ஜமாதாரரை நோக்கி தமது பாதுகைகளை வீசியெறிந்து மைந்தர்கிக்கு போ என்று ஆசி அருளினார். ஜமாதாரும் சுவாமிகளின் திருப்பாதுகைகளை தமது தலையின் மீது வைத்துக்கொண்டு பேரானந்தமாக தமது ஊருக்கு திரும்பி சென்றார். தமது வீட்டிலேயே பாதுகைகளை வைத்து பூஜிக்கலானார். ஒரு ஹிந்து சந்நியாசியுடைய காலணிகளை வைத்து ஜமாதார் பூஜை செய்து வழிபடுவதும், வேலையை ராஜினாமா செய்து வருமானத்துக்கு வழி இல்லாமல் போனதும் அவரது மனைவிக்கும் இஸ்லாமிய சமூகத்திற்கும் பிடிக்கவில்லை. ஆகவே ஜமாதாரை வீட்டை விட்டே வெளியேற்றினர். ஜமாதாரும் சமர்த்தரின் பாதுகைகளுடன் வெளியேறி ஒரு இடிந்த வீட்டில் சென்று வசிக்கலானார். எப்போதும் சுவாமிகளின் நாமத்தை ஜெபித்துக் கொண்டே இருந்த அவரிடம் பக்தர்கள் தமது குறைகளை கூறி சுவாமிகளின் ஆசி பெற்று தருமாறு வந்தனர். ஜமாதாரும் அவர்களுக்கு குருநாதரின் பாதுகைகளின் கீழ் இருந்த மண்ணையே பிரசாதமாக அளித்தார். நாளடைவில் அவரை தேடி நாலாபுறங்களில் இருந்தும் மக்கள் வந்து சுவாமிகளின் பாதுகைகளை தரிசித்து இகபர சுகமடைந்தனர். ஜமாதாருக்கு தேவைக்கு அதிகமாகவே உணவும் பொருளும் பேரும் புகழும் வந்தடைந்தன. இதை பார்த்த அவரது மனைவியும் மனம் மாறி அவரை வீட்டிற்கு வருமாறு அழைத்து பயபக்தியுடன் சேவை செய்யலானார்.
மைந்தர் கீயில் இருந்து 6 மைல் அருகிலேயே அக்கல்கோட் இருந்ததால் ஜமாதார் அடிக்கடி வந்து சமர்த்தரை சேவித்து வந்தார். சுவாமிகள் அவரை பார்த்து பீர்சா கேப், அதாவது முஸ்லிம்களின் சாது என்று அன்புடன் அழைத்தார். மக்களும் அவரை ஒரு அவுலியாவாகவே பாவித்து மரியாதையுடன் பழகினர். பின்னாளில் ஜமாதார் சுவாமிகளின் பாதுகைகளை ஒரு கோவில் கட்டி அதில் பிரதிஷ்டை செய்து ஒரு பிராமணரை நியமித்து இந்து சாஸ்திரப்படி பூஜைகளையும் விழாக்களையும் தொடர்ந்து நடத்தி பரமபதம் அடைந்தார். மனிதன் கொடுப்பது ஒருபோதும் நிலைப்பதில்லை, இறைவன் கொடுப்பது ஒருபோதும் அழிவதில்லை என்பது இந்த ஜமாதாரின் அனுபவத்தில் இருந்து நமக்கு விளங்குகிறது அல்லவா? எவ்வாறு கடவுள் தமது பக்தர்களை காக்கும் பொருட்டு தன் நிலையிலிருந்து கீழிறங்கி மனித வடிவில் அவதரித்து அருள் புரிகிறாரோ, அதே போலவே இறைவனின் திரு தூதர்களிடம் அசைக்க முடியாத நம்பிக்கையும் பக்தியும் கொண்ட இந்த சமாதாரை போன்ற பக்தர்களும் அவதரிப்பதாகவே எண்ண தோன்றுகிறது. இந்த சரணாகதி தத்துவத்தை நாம் உணர்ந்து நான் எனது என்ற பற்றுகளில் இருந்து விலகி பிறவி பெரும் கடலினின்று விடுபடுவோமாக. பற்றுக பற்றான் பற்றினை. குரு கடாட்சம் பரிபூரணம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் கி ஜெய்.